யுடன் சொட்டிக் கொண்டன. கௌரவரே, இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் வைத்து அதற்கேற்ப செயற்படுங்கள். பூமி எதிரிகளிடமிருந்து விடுபட்டு எல்லா எதிரிகளையும் அழித்து சத்தாவைப் போல ஆட்சி செய்யுங்கள். திருதராஷ்டிரரின் மகன் கவனமாக கேட்டார். அவரது லட்சியம் ஒவ்வொரு நொடியும் பிரகாசமாக எரிந்ததுடன் தொடர்ந்தார். என்னை அடைக்கலமாக வைத்திருப்பவருக்கு எதுவும் அடைய முடியாது. எனக்கு ஒரு நோக்கம் உள்ளது, நீங்கள் அதை கேட்பீர்கள். பாண்டவர்களின் ராசிய தியாகம் உங்களுக்குள் ஒரு ஆசையை தூண்டியுள்ளது. இந்த கனவை நிறைவேற்ற நான் உதவுவேன். தனது பார்வையை நனவாக்கும் பணியை கணனிடம் ஒப்படைத்த போது துரியோதனின் கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தலகலன் தலைமையில் ராஜ பிரம்மாண்டமான ராசூய பலியை செய்ய தலைமை பிராமணர்களை வரவழைத்தார். ஞானியும் அறிவாளியுமான போசாரி திருதராஷ்டிரரின் மகளை எச்சரித்தார். யுதிஷ்டிரர் உயிருடன் இருக்கும்போது இந்த பலியை உங்கள் குடும்பத்தில் செய்ய முடியாது. உங்கள் தந்தை திருதராஷ்டிரர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். இந்த காரணங்களால் இந்த முயற்சியை மேற்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்காது. ஆனால் மன்னர் தடை இது இருந்தார். பிராமணர்கள் ஒரு மாற்றீட்டை முன்மொழிந்தனர். வைணவ பலி பிரமாண்டத்திலும் நல்லொழுக்கத்திலும் ராசூயாவுடன் போட்டியிடும் ஒரு சக்தி வாய்ந்த சடவிகிந்த தியாகம் இதற்கு முன்பு ஒருபோதும் செய்யப்படவில்லை என்று அவர்கள் கூறினர். பண்டைய விகுவை தவிர இது இடையூறு இல்லாமல் கொண்டாடப்படும் திறன் கொண்டது. அது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். கணனும் துரியோதனனும் ஒரு பார்வை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் மனதை உருவாக்கி கொண்டனர். மன்னர் கர்ணனிடமும் அவரது சகோதரர் சுவாலாவின் மகனிடமும் திரும்பி அவர்களின் ஒப்புதலை கேட்டார். சகோதரர்கள் ஒற்றுமையுடன் தலையாட்டினர். தியாக கலப்பையை கட்ட மன்னர் கைவினைஞர்களை நியமித்தார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது ஹஸ்தினாபுர ராஜ்யம் செயல்பாடுகளால் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொரு நபரும் பயது உழைத்து வைணவ பலியை உயிர்ப்பித்த கர்ணனின் வழிகாட்டுதலுடன் ஏற்பாடுகள் சுமூகமாக நடந்தன. ஒவ்வொரு பணியும் துல்லியமாக நிறைவேற்றப்பட்டது. ராஜ்யம் உற்சாகத்தால் நிரம்பி வழிந்தது. துரியோதனின் லட்சியம் ஒருபோதும் பிரகாசிக்கவில்லை. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் ஒளிய தொடங்கியதும் வாலாற்றின் போக்குகின்றென்றும் மாற்றும் ஒரு பிரம்மாண்டமான காட்சிக்கு மேடை அமைக்கப்பட்டது. பரபரப்பான கஸ்தினாபுர நகரில் பிரம்மாண்டமான தியாகத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. கைவினைஞர்கள், ஆலோசகர்கள் மற்றும் ஞானியான விதுரா ஆகியோர் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனரை அணுகி அற்புதமான சடங்கிற்கு அனைவரும் தயாராக இருப்பதாக அவருக்கு தெரிவித்தனர். அவர்கள் கடவுள்கள் மீதான தங்கள் பக்தியின் நேர்த்தியான அடையாளமான தங்க கலப்பையை அவருக்கு வழங்கினர். திருதராஷ்டிரரின் மகன் விழாவை தொடர்ந்து ஆர்வமாக இருந்தார். தனது ஆச ஒப்புதலை கொடுத்தார். மேலும் தியாகம் தொடங்கியது. புனித மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. மேலும் காற்று சுவையான பிரசாதங்களின் நறுமணத்தால் நிரம்பியது. துரியோதனின் தாயார் காந்தாரி மற்றும் அவரது தந்தை திருதராஷ்டிரர், விதுரா, பீஷ்மர், துரோணர், கிருபா மற்றும் கணன் ஆகியோருடன் சேர்ந்து தங்கள் மகனின் துவக்கத்தை கண்டபோது அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்தனர். தூரத்திலிருந்து இளவரசர்களையும் பிராமணர்களையும் அழைக்க துரிதமான தூதர்களை துரியோதனன் அனுப்பினான். அத்தகைய தூதர் ஒருவர் துவைத காட்டை அடைந்தார். அங்கு அவர் பாண்டவர்கள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் சதாதேவர் நாடு கடத்தப்பட்டு வாழ்க்கை வாழ்வதைக் கண்டார். தூதர் ஆர்வமும் ஆசரமும் கலந்த கலவையுடன் அவர்களை அணுகி துரியோதனிடமிருந்து தனது செய்தியை வழங்கினார். நீதிமானான மன்னனாகிய யுதிஷ்டிரன் தூதரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அழைப்பால் நாம் உண்மையில் மதிக்கப்படுகிறோம். ஆனால் இப்போதைக்கு நாம் மரியாதையுடன் மறுக்க வேண்டும். இன்னும் 13 ஆண்டுகளுக்கு நமது தவத்தை கடைபிடிப்பதாக நாம் சபதம் செய்தோம் என்று பதிலளித்தார். இருப்பினும் பீமனால் அவர்களின் பதிலுக்கு ஒரு குறையை சேர்க்க முடியவில்லை. துரியோதனரிடம் சொல்லுங்கள், நாங்கள் கோபத்தின் தெளிவான வெண்ணெயை அவரது குடும்பத்தின் மீது ஊற்றுவேன். அப்போதுதான் நாங்கள் அவரது தியாகத்தில் கலந்து கொள்வோம். தூதர் கஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்து பாண்டவரின் வார்த்தைகளை துரியோதனருடன் பகிர்ந்து கொண்டார். பீமனின் தைரியமான குற்றால்
கௌரவ இளவரசர் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் அவர் கோபப்பட வேண்டாம் என்று முடிவு செய்தார். நாட்கள் செல்ல செல்ல பல்வேறு ராஜ்யங்களிலிருந்தும் நல்லொழுக்கமுள்ள பிராமணர்களிடமிருந்தும் ஏராளமான மேதைகள் இந்த மாபெரும் தியாகத்தில் கலந்து கொள்வதற்காக ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தனர். திருதராஷ்டிரரும் அவரது மகன்களும் அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் விருந்தோம்பலுடனும் வரவேற்றனர். தங்கள் விருந்தினர்களின் தேவைகளுக்கு எப்போதும் கவனம் செலுத்திய வித்துரர் அவர்கள் நன்கு உணவளிக்கப்படுவதையும் புத்துணர்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பதை உறுதி செய்தார். திருவிழா அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது தனது தந்தையை அவர்களில் உன்னத விருந்தினர்கள் மற்றும் கூட்டாளிகளால் சூழ்ந்திருப்பதைக் கண்ட துரியோதனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பெருமையுடன் தியாகத்தில் கலந்து கொள்ள வந்த அனைவரும் வரவேற்கப்படுவதையும் திருப்தி அடைவதையும் உறுதி செய்யுமாறு விதுரருக்கு அறிவுறுத்தினார். இறுதியாக பிரமாண்டமான விழா முடிவுக்கு வந்தது. அதனுடன் பண்டிகைகளும். துரியோதனன் தனது மதிப்புமிக்க விருந்தினர்களிடம் விடைபெற்று அவர்களுக்கு பரிசுகளையும் செல்வத்தையும் பொழிந்தார். அவர்கள் புறப்பட்டபோது அவர் தனது சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய தோழர்களான கர்ணன் மற்றும் சுவாலாவின் மகனால் சூழப்பட்ட ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினார். தோல்வியடையாத வீரத்தின் இளவரசனான துரியோதனன் தனது பரிவாரத்துடன் நகருக்குள் நுழைந்தபோது பனைகிஸ்துகள் அவரை உற்சாகமான புகழ்ச்சியுடன் புகழ்ந்தனர். குடிமக்கள் தங்கள் போற்றுதலை காட்ட ஆர்வமாக இருந்தனர். வறுத்த நெல் மற்றும் சந்தன பேசை அவர் மீது தெளித்தனர். அதிர்ஷ்டவசமாக ராஜாவே, உங்கள் தியாகம் தடையின்றி முடிந்தது என்று கூச்சலிட்டனர். ஆனால் துரியோதனின் மகத்தான சாதனையால் அனைவரும் மகிழ்ச்சி அடையவில்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சில பொறுப்பற்ற பேச்சாளர்கள் நிச்சயமாக இந்த உங்கள் தியாகத்தை யுதிஷ்டிரனின் தியாகத்துடன் ஒப்பிட முடியாது, இது அந்த தியாகத்தின் 16வது பகுதி வரை வராது என்று சொல்லத் துணிந்தனர். அவர்களின் வார்த்தைகள் துரியோதனனை துளைத்தன. ஆனால் அவரது நண்பர்கள் அவரை பாதுகாக்க வந்தனர். அதிர்ஷ்டவசமாக ராஜாவே, உங்கள் தியாகத்தின் இந்த அளவு மற்ற அனைத்தையும் மிஞ்சியது. யசுஷா மற்றும் யசுஷா ஆகியோர் தனது தந்தையின் புனிதமான குரலை கொண்டாடினர். மேலும் துரியோதனின் புனிதமான நகரமான துரியோதியின் பாதங்களை வணங்கினர். அவர் தனது இளைய சகோதரர்களால் சூழப்பட்ட ஒரு சிறந்த இருக்கையில் அமர்ந்தபோது சுருளின் மகன் கர்ணன் அவரை பாராட்ட எழுந்து நின்றார். கர்ணன் கூறினார், நல்ல அதிர்ஷ்டம் ஓ பாரத எழுத்தின் தலைவரே, உமது இந்த மாபெரும் தியாகம் முடிவுக்கு வந்துள்ளது. துரியோதனன் புன்னகைத்து பதிலளித்தார், இது உண்மையிலேயே உன்னால் பேசப்பட்டது. மனிதர்களில் முதன்மையானவரை தீய எண்ணம் கொண்ட பாண்டவர்கள் எப்போது கொல்லப்பட்டனர். பெரிய ரசூயரையும் நான் கொண்டாடிய போது நீ மீண்டும் ஓ ஹீரோ என்னை மதிக்க வேண்டும். ஒரு வாக்குறுதியுடன் துரியோதனின் எண்ணங்கள் ராசூயராக மாறியது. அது மிகவும் மதிப்புமிக்க சடங்குகள். பாண்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டவுடன் அதை எப்படி கொண்டாடுவது என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார்கள். தனக்கு முன்னால் நின்றபோது துரியோதனன், கௌரவர்களே, பாண்டவர்கள் அனைவரையும் கொன்ற பிறகு நான் எப்போது அந்த வெளியேர்ந்த மற்றும் முதன்மையான தியாகமான ராசூயாவை கொண்டாடுவேன் என்று கர்ணனின் கண்கள் உறுதியுடன் மின்னின. அவர் பதிலளித்தார், மன்னர்களிடையே உள்ள யாழே, நான் அர்ஜுனனை கொல்லாதவரை நான் யாரையும் என் கால்களை கழுவ அனுமதிக்க மாட்டேன், இறைச்சியை ருசிக்கவும் மாட்டேன். நான் அசுரா சபதத்தை கடைப்பிடிப்பேன். யார் என்னை கேட்டாலும் எதற்கும் எனக்கு அது இல்லை என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அர்ஜுனனை கொல்ல கர்ணனின் சபதத்துடன் கௌரவர்களின் வலிமையான தேரோட்டிகளும் வில்லங்களும் ஏற்கனவே பாண்டவர்களை வென்றுவிட்டனர் என்று நினைத்து உரத்த ஆரவாரத்தை அளிப்பினர். இதற்கிடையில் காட்டில் பாண்டவர்கள் துரியோதனை பற்றி கேள்விப்பட்டனர். அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது ஞானமும் புத்திசாலித்தனமும் கொண்ட மல்லான ஜலமேதா தனது புகழ்பெற்ற உறவினர்களான பாண்டவர்களின் தலைவிதியை பற்றி அறிய முயன்றார். மரியாதைக்குரிய முனிவரான ரிஷமாயனரிடம் துரியோதனனை அவர்களின் பிடியிலிருந்து விடுவித்த பேரு பாண்டவின் வலிமையான மகன்கள் அந்த காட்டில் என்ன செய்தார்கள்? நான் இந்த கதையை கேட்க விரும்புகிறேன் என்று கேட்ட ரிஷமாயனர் கதையை சொல்லத் தொடங்கினார். அவரது குரலில் பயமும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் மாலை
துவைதா காட்டில் ஓய்வெடுக்க சென்ற யுதிஷ்டிரர் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு நிகழ்ந்தது. அவரது கனவுகளில் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் மான்களின் ஒரு குழு அவருக்கு முன் தோன்றியது. அவர்கள் கைகளை இணைத்து நின்றார்கள். அவர்களின் உடல்கள் முழுவதும் நடுங்கின. பயமும் துக்கமும் அடைந்தலைப் போல நாணியும் இரக்கமும் கொண்ட மன்னனான யுதிஷ்டிரர் இந்த உயிரினங்களை பார்த்தபடி கண்களை திறந்தான். அவர்களிடம், மெதுவாக, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் யார்? நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அந்த மான் இன்னும் உணர்ச்சிவசப்பட்டு கூட்டு குரலில் பதிலளித்தது. அவர்களின் வார்த்தைகள் ஒரு கிசுகிசுக்கு மேல், நாங்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் எச்சங்கள் கோபாரதா, நாங்கள் விரைவில் முற்றிலும் அழிக்கப்படுவோம். எனவே வலிமையான ராஜாவே, உங்கள் வசிப்பிடத்தை மாற்றும்படி நாங்கள் உங்களிடம் எஞ்சுகிறோம். இந்த மான்களின் வேண்டுதலால் தூண்டப்பட்ட யுதிஷ்டிரரின் இதயம் துக்கத்துடனும் இரக்கத்துடனும் பெருகியது. அவற்றின் கைகளில் அழிந்து போன எண்ணற்ற உயிரினங்களின் தலைவிதியை அவர் அவற்றில் கண்டார். அனைத்து உயிரினங்களின் நலனை நோக்கமாக கொண்ட மன்னர் அவர்களிடம், அப்படியே ஆகட்டும், நீங்கள் சொல்லது போல் நான் செயல்படுவேன் என்று கூறினார். அதனுடன் அவர் தனது கனவிலிருந்து விழித்தார். இரவு செல்ல செல்ல யுதிஷ்டிரர் தனது சகோதரர்களுடன் இந்த பார்வையை பகிர்ந்து கொண்டார். இருளில் தன்னை சுற்றி கூடினார். அவர் ஒவ்வொரு விவரத்தையும் விவரித்தார். அவரது குரல் உணர்ச்சியால் நிரம்பியது. அர்ஜுனன், பீமன், நகுலன் மற்றும் சடதேவர் கவனமாக கேட்டனர். மரங்கள் வழியாக நில ஒளி வடிகட்டப்படுவதால் அவர்களின் முகங்கள் பிரகாசமடைந்தான. பாண்டவர்களில் மூத்தவர் பேதினார். அவரது வார்த்தைகள் காட்டில் எதிரொலித்தன. அவர்களுக்கு பிறகு உயிருடன் இருக்கும் படுகொலை செய்யப்பட்ட மான்கள் இரவில் என்னை நோக்கி, நாங்கள் எங்கள் வரிசைகளின் குறிப்புகளைப் போலவே இருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறீர்களா என்று கூறினர். அவர்கள் உண்மையிலேயே பேசிவிட்டனர். இந்த காட்டில் வசிப்பவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அவர் நிறுத்தி தனது எண்ணங்களை சேகரித்து தொடர்ந்தார். 1 ஆண்டு மற்றும் 8 மாதங்களாக நாங்கள் அவர்களை உணவளித்து வருகிறோம் என்று வருத்தத்துடன் அவரது குரல் கனத்தது. எனவே வனவிலங்குகள் நிறைந்த காடுகளில் மிக சிறந்த வனப்பகுதியான தீலவிந்து ஏய்க்கு அருகில் அமைந்துள்ள காங்கேக்கர்களின் காதலை மீண்டும் சரி செய்வோம். அவரது சகோதரர்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. விரைவாகவும் அமைதியாகவும் புறப்பட்ட பாண்டவர்கள் பிராமணர்களுடன் சென்றனர். காட்டில் ஆழத்தில் மரங்கள் மேலே உயரமாக இருந்த இடத்திலும் உயிரினங்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்த இடத்திலும் பாண்டவர்கள் நாடுகடத்தப்பட்டு வாழ்ந்தனர். 12 ஆண்டுகளாக அவர்கள் பழங்கள் மற்றும் வேர்களில் வாழ்ந்தனர். பசியால் அவர்களின் வயிறு உருமியது. அவர்களின் சூழ்நிலைகளின் சுமையால் அவர்களின் ஆவிகள் நொறுங்கின. சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் அவர்களின் துயரத்தில் சுமையை தாண்டினார். அவரது இதயம் ஒரு கல்லைப் போல கனமாக இருந்தது. அவர் காட்டில் அலைந்து திரிந்தார். அவரது கண்கள் மங்களார இருந்தன. அவரது ஆன்மா கடந்த கால நினைவுகளால் துன்புறுத்தப்பட்டது. அவர் நடந்து செல்லும்போது மரங்கள் துன்பம் மற்றும் இழப்பு பற்றிய கதைகளை கிசுகிசுக்குவது போல் தோன்றியது. காற்று சிதைவு மற்றும் மரணத்தின் வாசலை எடுத்து சென்றது. வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நினைவூட்டுகிறது. யுதிஷ்டிரரின் எண்ணங்கள் அவரது ராஜ்யத்தையும் அவரது சகோதரர்களையும் அவரது கண்ணியத்தையும் சூதாடிய துரதிர்ஷ்டவசமான இரவாக மாறியது. சுதாவின் மகன் சகுலியின் கடுமையான வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் விளையாட்டை விளையாடும்படி அவரை தூண்டினார். இது அவர்களின் தலைவிதியை முத்திரையிடும். அந்த நினைவுகளின் வழி அவருக்குள் இன்னும் நீடித்தது. குணமடைய மறுத்த ஒரு காயம் யுதிஷ்டிரரின் சகோதரர்கள் அர்ஜுனன், பீமன் மற்றும் அட்டையர்கள் நகுலன் மற்றும் சகாதேவதன்கள் முகங்களில் பொறுமையுடன் அவரை பார்த்தனர். அவர்களின் அன்பான மனைவியான திரௌபதி கூட அவரது துக்கத்தின் இடையை உணர்ந்தார். அவர்கள் ஒன்றாக நாடுகடத்தப்பட்ட கஷ்டங்களை சகித்தனர். ஆனால் இப்போது நேரம் முடிந்துவிட்டது போல் தோன்றியது. அவர்கள் தங்கள் நிலைமையை சமாளிக்க போராடிய போது மரங்களில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. வலிமையான துறவியும் சத்யவதியின் மகனுமான வியாசர். இரவில் வானத்தில் அவரது கண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. இரக்கமும் புலிதரும் நிறைந்தன. வியாசர் நெருங்கும்போது யுதிஷ்டிரர் தலை குனிந்து வணங்கினார். முனிவரின் வார்த்தைகள் வறண்ட
பூமியில் ஒரு மென்மையான மலை போல இருந்த எளிமையான அமைதியால் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் அவர் வாழ்க்கையின் விரைவான இயல்பை பற்றியும் மகிழ்ச்சி மற்றும் துயரத்தில் தவிர்க்க முடியாத தன்மையை பற்றியும் பேசினார். ஒரு புத்திசாலி மனிதர் அவர் கூறினார், வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் இடையிலான நடனம் என்பதை அறிவார். மகிழ்ச்சி வரும்போது ஒருவர் அதை அனுபவிக்க வேண்டும். துயரம் வரும்போது ஒருவர் அதை சமநிலையுடன் தாங்க வேண்டும். வியாசரின் வார்த்தைகள் யுதிஷ்டரின் ஆன்மாவுக்கு ஒரு தையம் போல இருந்தன. முனிவர் துறவியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது அவர் கவனமாக கேட்டார். சுய கட்டுப்பாடு மற்றும் புலன்களின் மனச்சோர்வு பயிற்சி துவாவரம் வியாசர் அறிவித்தார். இந்த உலகிலும் அடுத்த உலகிலும் பெரிய விஷயங்களை அடைவதற்கான திறவுகோல் யுதிஷ்டிர அதை கேட்டபோது தன்னிடத்தில் ஒரு தெளிவான உணர்வை அவர் உணர்ந்தார். அவரது சகோதரர்களின் துன்பம் அவர்களின் சூழ்நிலைகளின் விளைவாக மட்டுமல்ல, அவர்களின் சொந்த குலத்தின் பிரதிபலிப்பாகவும் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர்கள் 12 ஆண்டுகளாக பழல்கள் மற்றும் வேர்களில் வாழ்ந்து வந்தனர். ஆனால் இது அவர்களின் உடல் பசி மட்டுமல்ல, இது அவர்களின் ஆன்மீகமாகும். புனிதமான குருக்கேத்திரத்து முட்கலா நல்லொழுக்கமுள்ள மனிதர் எளிமையுடனும் பக்தியுடனும் வாழ்ந்தார். அவர் தனது உண்மை தன்மை தீமை இல்லாமை மற்றும் அடக்கமான புலன்களுக்காக அறியப்பட்டார். முட்கலா சில மற்றும் உன்சா வாழ்க்கை முறைகளை பின்பற்றினார். அங்கு அவர் 15 நாட்கள் சாப்பிடுவார். பின்னர் மற்றொரு 15 நாட்களுக்கு ஒரு புறாவின் வாழ்க்கையை வாழ்வார். இந்த காலகட்டத்தில் சோளம் ஒரு துரோணத்தை சேகரித்தார். அல்லது அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக முட்கலா தட்சார் மற்றும் ஓனாம்சிய பலிகளை கொண்டாடுவார். தெய்வங்களுக்கும் அவர்களின் விருந்தினர்களுக்கும் உணவு வழங்குவார். புனிதமான சந்திரன் நாட்களில் இந்திரனும் கூட மற்ற வான உயிரினங்களுடன் சேர்ந்து வழங்கப்பட்ட உணவை உட்கொள்வதில் அவருடன் சேருவார். முட்கலாவின் இதயம் தூய்மையாகவும் தொந்தரவில்லாமலும் இருந்தது. மேலும் அவர் தனது விருந்தினர்களை மகிழ்ச்சியான மனப்பான்மையுடன் மகிழ்வித்தார். ஒரு நாள் தனது ஒழுங்கற்ற நடத்தை மற்றும் அவமதிப்புகளுக்கு பெயர் பெற்ற துர்வசா முட்கலாவின் வசிப்பிடத்திற்கு வந்தார். பசியால் ஆதிக்கப்பட்ட போதிலும் துர்வசா அவருக்கு வழங்கப்பட்ட உணவை முழுவதுமாக தீர்ந்து விட்டார். அடுத்தடுத்த பருவங்களில் மீண்டும் திரும்பினார். ஒவ்வொரு முறையும் வழங்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டார். இருப்பினும் முட்கலா அமைதியாகவும் சமநிலையாகவும் இருந்தார். முட்கலாவில் அசைக்க முடியாத கருணை மற்றும் தாராள மனப்பான்மையால் துர்வசா இறுதியாக ஈர்க்கப்பட்டார். முட்கலாவின் இதயம் தூய்மையானது மற்றும் சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவரது சுய கட்டுப்பாடு, தைரியம், நீதி, புலன்கள் மற்றும் திறன்களின் கட்டுப்பாடு, கருணை மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்காக அவரை பாராட்டினார். துர்வசா தனது சொந்த உடலில் முட்கல சொர்க்கத்தை அடைவார் என்று கூட தீர்க்கதரிசனம் கூறினார். துர்வசா இந்த வார்த்தைகளை சொன்னபோது ஒரு வான தூதர் முட்கலா முன் தோன்றினார். அன்னம் மற்றும் தேன்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு ரதத்தில் தூதர் முட்கலாவை ரதத்துக்குள் ஏற அழைத்தார். அவர் தனது துறவியின் பலனை அடைந்து விட்டதாக அறிவித்தார். இருப்பினும் முட்கலா சொர்க்கத்தில் வசிப்பவர்களின் பண்புகளை பற்றிய கூடுதல் தகவல்களை கோரினார். அடக்கமான ஆவிகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட புலன்கள் கொண்ட நல்லொழுக்கமுள்ள ஆத்மாக்கள் மட்டுமே வான மண்டலங்களை அடைய முடியும் என்று தூதர் விளக்கினார். கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் வாழ உயிரினங்கள் வசிக்கும் பல்வேறு உலகங்களை அவர் விவரித்தார். அங்கு ஒவ்வொரு ஆசையும் கிடைக்கிறது. முட்கலாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியின் தன்மை மற்றும் அதன் குறைபாடுகள் பற்றி கேட்டார். ஒருவரின் சொந்த செயல்களின் விளைவாக பெறப்பட்ட உலகம் இந்த இயல்புடையது என்று தூதர் பதிலளித்தார். மகிழ்ச்சியான நாற்றங்கள், சுவையான காற்று, வசீகரிக்கும் ஒளிகள் மற்றும் பிரகாசமான காட்சிகளால் நிரம்பியுள்ளது. தனது சிறந்த செயல்களால் பசித்தாரம் அல்லது பயமில்லாத இந்த சாமாஜ்யத்தை அடைவேன் என்று முட்கலாவுக்கு உறுதியளித்தார். புதர் பேசி முடித்ததும் முட்கலாவின் இதயம் வியப்பு மற்றும் பிரமிப்பு உணர்வால் நிரம்பியது. தனது எளிமை பற்றி மற்றும் தள்ளலமற்ற வாழ்க்கை தன்னை ஆன்மீக வளர்ச்சி மற்றும் அறிவொளியின் இந்த தருணத்திற்கு வழிநடத்தியது என்பதை அவர் உணர்ந்தார். ஆட்டின் மையப்பகுதியில் பாண்டவர்கள் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஞானமான முனிகளால் சூழப்பட்டனர். அவர்கள் தங்கள் நாட்களை இந்த முனிவர்களுடன் உரையாடி
சூரியனிலிருந்து பெற்ற உணவை விநியோகித்து பிராமணர்களுடனும் வாழ்வாதாரத்தை தேடி வந்த பயணிகளுடனும் பகிர்ந்து கொண்டனர். சகோதரர்கள் ஒரு நகரத்தில் இருப்பதைப் போலவே அமைதியாக இருந்தனர். ஆனால் அனைவரும் தங்கள் மகிழ்ச்சியில் திருப்தி அடையவில்லை. குருக்களின் ராஜ்யத்தில் துரோகத்தால் தூண்டப்பட்ட துரியோதனன் தனது உறவினர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பினார். அவர் கர்ணன், துசாசனா மற்றும் பிறரிடம் நம்பிக்கை வைத்து அவர்கள் சேர்ந்து தீய திட்டங்களை உருவாக்கினர். இதற்கிடையில் துரோசா என்ற மரியாதைக்குரிய துறவி 10,000 சீடர்களுடன் நகரத்திற்கு வந்தார். முரட்டுத்தனமான முனிவர், தனது எதிர்பாராத இயல்புக்கு பெயர் பெற்றவர். அவரது பெயரை குறிப்பிடுவதைக் கண்டு ராஜ்யத்தின் மக்கள் நடுங்கினர். துரியோதனன் துர்வசனை மிகுந்த மனத்தாழ்மையுடன் வரவேற்றார். அவர் ஒரு சிறிய மனிதர் போல தனிப்பட்ட முறையில் அவருக்கு சேவை செய்தார். அவர் துறவியின் ஒவ்வொரு தேவையையும் இரவும் பகலும் கவனித்தார். ஆனால் துர்வசருக்கு எளிதில் திருப்தி ஏற்படவில்லை. அவர் திடீரென்று உணவை கேட்பார், பின்னர் அதை மறுத்தார். அவர் தனது பசியை இழந்து விட்டார் என்று கூறினார். சில சமயங்களில் அவர் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விடுவார். இதனால் துரியோதனன் குழப்பமடைவார். நாட்கள் செல்ல செல்ல துர்வசா இளவரசரின் பொறுமையை சோதித்தார். பல்வேறு தந்திரங்களைக் கொண்டு அவரை முயற்சித்தார். ஆனால் துரியோதனன் அமைதியாகவும் இருந்தார். கோபப்படமோ இல்லை. துறவி ராஜாவில் கட்டுப்பட்டார், ஈர்க்கப்பட்டார். அவருக்கு ஆதரவளிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் துர்வசா தனது உண்மையான சக்தியை வெளிப்படுத்தினார். தன்னை பிரியப்படுத்துபவர்களுக்கு வரங்களை வழங்க முடியும் துரியோதனன் என்று அறியப்பட்ட சுயோதனல் ஒரு வாரம் கேட்கும் வாய்ப்பில் உற்சாகத்தின் எழுச்சியை உணர்ந்தான். துர்வசனின் வரவேற்பில் திருப்தி அடைந்தால் அவர் என்னவதற்கு கேட்பார் என்று கர்ணனுக்கும் துசாசனலுக்கும் அவர் முன்பு ஒப்புக்கொண்டார். புதிய நம்பிக்கையுடன் சுயோதனன் துறவியை வனத்தில் யுதிஷ்டிரரின் விருந்தினராக வருமாறு கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பஞ்சாலாவின் யவசி திரௌபதி தனது கணவருக்கும் பிராமணர்களுக்கும் உணவளித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் துர்வசா இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதால் துரியோதனன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் தனது ஆசைகள் அனைத்தையும் அடைந்தது போல் உணர்ந்தார். கர்ணன் தனது பக்கத்தில் இருந்ததால் அவர் தனது சகோதரர்களிடம் தனது திருப்தியை வெளிப்படுத்தினார். கர்ணன் இந்த உணர்வுகளை எதிரொலித்தார். தான் விரும்பியதை பெற்ற மன்னரின் நல்ல அதிர்ஷ்டத்தை பாராட்டினார். திருதராஷ்டிரரில் பொல்லாத மகன்கள் வீடு திரும்பினர். அவர்களின் தீய நோக்கங்கள் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக எரிந்தன. பாண்டவர்களின் துரதிர்ஷ்டத்தை பற்றி அவர்கள் பேசுகையில் யுதிஷ்டிரரும் அவரது சகோதரர்களும் துர்வசரின் கோபத்தின் நெருப்புக்கு ஆளாகி ஆபத்துக்களின் கடலில் விழுந்து விட்டனர் என்று அவர்கள் கூறிய வார்த்தைகள் தீங்கைத்தன. அவர்களுக்கு ஏற்பட்ட இருள் அவர்கள் செய்ததே. இப்போது அவர்கள் ஒரு படுகொலியை எதிர்கொண்டனர். அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு பசுமையான காட்டில் துர்வசா என்ற முனிவர் தனது 10,000 சீடர்களுடன் வந்து அவர்களின் பயணத்திற்கு பிறகு ஓய்வும் புத்துணர்வும் பெற்றார். ஞானமுள்ள மன்னர் யுதிஷ்டிர தனது தாய்மார்களுடன் அவர்களை அன்புடன் வரவேற்றார். அவர்களுக்கு பொருத்தமான இருக்கையை வழங்கினார். இருப்பினும் இவ்வளவு பெரிய குழுவிற்கு அவர் எப்படி ஏற்பாடு செய்வார் என்று ராஜாவுக்கு தெரியவில்லை. இதற்கிடையில் இளவரசி திரௌபதி முனிகளுக்கு உணவளிக்க கவலைப்பட்டார். விருந்தை தயாரிப்பதற்கான அனைத்து வழிகளும் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களின் வீட்டில் எந்த உணவும் கிடைக்கவில்லை. விரக்தியில் அவர் தனது உணவுக்கு பிறகு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணரிடம் திரும்பி அவரது உதவிக்காக ஆர்வத்துடன் பிரார்த்தனை செய்தார். திரௌபதி கிருஷ்ணரின் தெய்வீர சக்திகளை அழைத்தார். கடந்த காலத்தில் துசாசனத்தில் கொடுமையிலிருந்து தன்னை காப்பாற்றிய போது கிருஷ்ணர் மீது அவர் காட்டிய கருணையை நினைவு கூர்ந்தார். கிருஷ்ணர் அவரது துயரத்தை உணர்ந்து தூக்கத்திலிருந்து எழுந்து அவரது பக்கத்திற்கு சென்றார். அவர் பட்டினியால் அவதிப்படுவதாகவும் உடனடியாக உணவு தேவைப்படுவதாகவும் வெளிப்படுத்தினார். முனிகளுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று குழப்பமடைந்த திரௌபதி அவர்கள் வீட்டில் உணவு இல்லை என்று பதிலளித்தார். இருப்பினும் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். தன்னை பார்க்க ஒரு பாத்திரத்தை கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார். அந்த கலனை கொண்டு வரப்பட்ட போது கிருஷ்ணர் உள்ளே உற்று பார்த்து அரிசியும் காய்கறியும் ஒரு சிறிய துகள் அதன் விளிம்பில் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டார். ஒரு மென்மையான புன்னரையுடன் அதை விழுங்கி தனது பசியை
தணிக்க இது போதுமானது என்று கூறினார். தமக்குள்ளிருந்த தெய்வீக சக்தி மீதான நம்பிக்கையால் திரௌபதி ஆச்சரியப்பட்டார். பின்னர் கிருஷ்ணர் பீம்சேனாவிடம் முனிகளை இரவு உணவுக்கு அழைக்கும்படி அறிவுறுத்தினார். இதற்கிடையில் துர்வசாவும் அவரது சீடர்களும் அருகிலுள்ள ஒரு நீரோட்டத்தில் குளிக்க சென்றிருந்தனர். அவர்களுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் அறியவில்லை. இருப்பினும் அவர்கள் துப்புரவுகளிலிருந்து வெளியே வந்ததும் அவர்களின் வயிறு ஏற்கனவே நிரம்பி இருப்பதை கண்டறிந்தனர். இதனால் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவு பயனற்றது. துர்வாசர் தங்கள் தவறின் தீவிரத்தை உணர்ந்து ஆண்டவர்களின் கோபத்திற்கு அஞ்சினார். அவர்கள் தங்கள் துறவி சக்திகள் மற்றும் பகவான் கிருஷ்ணர் மீதான பக்திக்கு பெயர் பெற்றவர்கள் பாண்டவர்களின் கோபத்திற்கு ஆளாகாதபடி விரைவாக ஓடும்படி அவர் தனது சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். முனியர்கள் திகைத்து போன பீம்சேனாவை விட்டு அவசரமாக புறப்பட்டனர். பாண்டவர்கள் முனிகளின் புறப்பாட்டை அறிந்தபோது அவர்கள் குழப்பம் அடைந்தனர் மற்றும் அவர்களின் செயல்களின் சாத்தியமான விளைவுகளை பற்றி கவலைப்பட்டனர். இருப்பினும் கிருஷ்ணர் மீண்டும் ஒரு முறை தோன்றினார். இந்த முடிவைத்தான் எதிர்பார்த்ததாகவும் துர்வசரின் கோபத்திலிருந்து அவர்களை ஆதரவாக்க வந்ததாகவும் அவர்களுக்கு உறுதியளித்தார். பாண்டவர்களின் துறவி சக்திகளுக்கு அஞ்சு முனியர்கள் வீதியுடன் தப்பியோடியதாக கிருஷ்ணர் விளக்கினார். பின்னர் அவர் பாண்டவர்களிடம் விடைபெற்று வீட்டுக்கு திரும்பி வந்து அவர்களை அவர்களின் மன வாழ்க்கைக்கு விட்டுவிடுவதாக உறுதியளித்தார். கிருஷ்ணரின் தலையீட்டிற்கு நன்றி தெரிவித்த பாண்டவர்கள் அவருக்கு நன்றி கூறி ஆசீர்வாதங்களுடன் அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணர் புறப்பட்டவுடன் ஆண்டவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். காடுகளில் திரௌபதியுடன் தங்கள் நாட்களை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். இதனால் துர்வசரின் வருகையை பற்றிய கதை முடிவுக்கு வந்தது. மேலும் பாண்டவர்களின் சூழ்ச்சிகள் முடிவுக்கு வந்தன. சூரியனின் கதிர்கள் மரங்கள் வழியாக நடனமாடிய காமெகா என்ற பெரிய காட்டில் துடிப்பான வனங்களில் மலர்ந்த காட்டு பூக்கள் பாண்டவின் மரங்கள் அழியாதவர்களைப் போல வாழ்ந்தனர். இந்த வலிமையான போர்வீரர்கள் ஒவ்வொருவரும் இந்திரனுக்கு பொருத்தமானவர்கள் காடுகளில் சுற்றித் திரிந்தனர். தங்கள் எதிரிகளை வென்றவர்கள் என்ற வீரம் நாடு முழுவதும் புகழ்பெற்றது. சிறிது காலம் அவர்கள் காமெகா தங்கள் வீட்டை உருவாக்கினர். தங்களுடன் வந்த பிராமணர்களை வேட்டையாடின. நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் பெரும்பாலும் விளையாட்டை தேடி வெளியே வருவார்கள். திரௌபதியை ஆசிரமத்தில் தனியாக விட்டு விடுவார்கள். ஆன்மீக மண்டத்துடன் பிரகாசமான ஒரு பெரிய துறவி திரிலேவிந்துவும் அவர்களின் புத்திசாலித்தனமான வழிகாட்டியான தம்மியாவும் இந்த ஏற்பாட்டிற்கு அனுமதி அளித்தனர். ஆண்டுவின் மகன்கள் தங்கள் அன்பான மனைவி இந்த 2 மதிப்பிற்குரிய முனிவர்களின் கண்காணிப்பின் கீழ் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்திருந்தனர். இதற்கிடையில் ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் சிந்துவின் மன்னர் ஜெயத்ரதன் சல்வாவில் ஆட்சியாளருக்கு அஞ்சலி செலுத்த தயாரானார். அவர் தனது மிகச்சிறந்த ராச உடையை அணிந்து திருமணத்தின் மூலம் ஒரு கூட்டணியை உருவாக்க ஆர்வமாக இளவரசர்களின் குடும்பத்துடன் புறப்பட்டார். அவர் கனகாவின் காடுகள் வழியாக பயணம் செய்தபோது இந்த பெருமைமிக்க மன்னரின் வருகையால் காட்டின் அமைதி சிதைந்த திரௌபதி வாசற்படியில் நின்றிருந்த ஆசிரமத்தை ஜெயத்ரதன் பார்த்தார். அதன் அழகு மின்னல் ஒளி வீசும் இருந்த மேகங்களைப் போல பிரகாசித்தது. அந்த காட்சி அவரது சுவாசத்தை எடுத்து சென்றது. அவளை பார்த்தவர்களால் அவர் ஒரு அப்சரா அல்லது கடவுள்களின் மகளா என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவர்களின் கைகள் இயல்பாகவே மரியாதையுடன் ஒன்றிணைந்தன. அவர்கள் அவருடைய குற்றமற்ற வடிவத்தை பார்த்தனர். ஜெயத்ரதனின் ஆச்சரியம் விரைவில் ஆசைக்கு வழிவகுத்தது. மேலும் அவர் ஒரு தீய நோக்கத்துடன் பிடிபட்டார். அவர் தனது தோழியாள கோதிகாவிடம் திரும்பி இணையற்ற அழகை கொண்ட இந்த பெண் யாருடையவர், அவள் மனித இனத்தை சேர்ந்தவா என்று கேட்டார். ஜெயத்ரதனின் லட்சியத்திற்கு எல்லையே இல்லை. இந்த பிரகாசமான உயிரினத்தை அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தார். குண்டலா அணிந்த கோடிகா கவனமாக திரௌபதியை அணுகி ஒரு புலியை அழைப்பது போல் அமைதியான குரலில் பேசினார். ஓ அழகானவரே, அவர் நீங்கள் யாருடைய கணவர்? உங்களைப் போன்ற ஒருவரை நாங்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்று கூறினார். திரௌபதி அந்நியரின் வார்த்தைகளை உணர்ந்து அவரை நோக்கி திரும்பினார். அவரது பெரிய கண்கள் ஆர்வத்தால் பிரகாசிக்கின்றன. கோடிகா அவர் முன் நின்றபோது ஜெயத்ரதன் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவரது இதயம் ஒரு தீராத ஏக்கத்தால் நுகரப்பட்டது. அவர் இந்த நேர்த்தியான உயிரினத்தை தனது சொந்தமாக உரிமை கோருவதில்
உறுதியாக இருந்தார். எவ்வளவு செலவாக இருந்தாலும் சரி, அவரது செயல்கள் விரைவில் பாரத வம்சத்தில் அடித்தளத்தை அசைக்கும் நிகழ்வுகளின் சங்கிலியை ஏற்கும் என்று அவருக்கு தெரியாது. காட்டின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. கம்பீரமான கடமா மரத்தின் ஒரு கிளையின் மீது சாய்ந்திருந்த ஒரு பெண் தனியாக நின்றிருந்த ஆசிரமத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. அவருடைய அழகு நெருப்பு சுடர் போல பிரகாசித்தது. இலைகளின் வழியாக சுழன்று கொண்டிருந்த மென்மையான காற்றால் பிரகாசித்தது. திரிகத்தா ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர் கோடிகாரா தனது கண்களில் ஆர்வத்துடலும் போற்றுதலுடலும் அவளை அணுகினார். வணக்கங்கள் உன்னதமான பெண்ணே என்று மரியாதையுடன் வணங்கினார். நீங்கள் இந்த காடுகளில் தனியாக இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் தன்னம்பிக்கை மற்றும் வலிமையின் பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு தெய்வமா, ஒரு எச்சில் அல்லது ஒரு தனவி, ஒரு அப்சரா அல்லது ஒரு தெய்வத்தின் மனைவியா, அல்லது நீங்கள் நாகா மன்னரின் மகள், ஒரு ராட்சசி அல்லது வர்ணா சோமா அல்லது குலேரா ஆகியோரின் மனைவியாக இருக்கலாம். இந்த மர்மமான பெண்ணை சுற்றியுள்ள மர்மத்தை அவிழ்க்க முயற்சிப்பது போல் கோதிகாவின் வார்த்தைகள் மென்மையான ஓட்டத்தில் விழுந்தனபில் உயரமாக நின்றாள். அவருடைய கண்கள் பொழுதுபோக்கால் பிரகாசிக்கின்றன. அவருடைய சாத்தியமான அடையாளங்களை பற்றிய கோடிகாவின் கவிதை விளக்கத்தை அவள் ரசிக்கிறார் என்று தோன்றியது. நான் தெய்வம் அல்ல. அவள் குரல் இசையை போன்றது. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வம்சாவளியை கோரவில்லை. ஆனால் சொல்லுங்கள், இளவரசர் கொடிகானியும் உன் தோழர்களும் யார்? நீ ஏன் இந்த காட்டிற்கு வந்தாய்? அந்த பின் ஒரு மர்மமான திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக அவை பற்றி கேட்டது. மகிழ்ச்சி அடைந்த கோடிகா புன்னகைத்தாள். நான் சூரர் மன்னரின் மகன். கோடிகா தன்னை சுற்றி கூடியிருந்த தனது நண்பர்களை நோக்கி சைகை காட்டினான். இவர் திரிகர்த்தா மன்னர் க்ஷமண்டரர். அவருக்கு பின்னால் புலிந்தாவில் இளவரசர் இருக்கிறார். குளத்தில் அருகே இருக்கும் அந்த இளைஞன் இஸ்வாகு வம்சத்தை சேர்ந்த போர்வீரரான சுவாலாவின் மரன் ஓடிக பேசிக் கொண்டிருக்கையில் சவீரரில் அகசலான ஜேத்ததன் தனது படையின் தலைப்பகுதியில் இருந்த மரங்களிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு முன்னால் அவரது 12 தரப்பதிகாரிகள் சவாரி செய்தனர். அவர்களின் ரதங்கள் கஸ்கொட்டை குதிரைகளால் இயக்கப்பட்டன. அவை மங்கலான வெளிச்சத்தில் மெருகூட்டப்பட்ட இரத்தின கற்களைப் போல பிரகாசித்தன. ஜேதரில் ஆட்கள் அவரை சுற்றி கூடியிருந்தபோது காசத்தின் சத்தம் மற்றும் உரையாடலின் முணுமுணுப்பு காற்று நிரம்பியது. கோதிகாவின் கண்கள் ஜேதலின் படையை பார்த்தபோது விரிந்தன. தனது வீரர்களால் சூழப்பட்ட இந்த வலிமைமிக்க அரசன் யார் என்று அவர் அந்த பெண்ணிடம் கேட்டார். அவளிடம் ஒரு விளக்கத்திற்காக திரும்பினார். ஆனால் அவள் வெறுமனே புன்னரைத்து, நான் ஒரு தாழ்மையான பயணி இளவரசர் கோடிகா. எனக்கு இந்த மன்னர்களையோ அவர்களின் படைகளையோ தெரியாது. ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் அனைவரையும் இந்த காட்டுக்கு அழைத்து வருவது எது? சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி காட்டை ஒரு மென்மையான அன்பி ஒளியில் செலுத்தியது. மரங்கள் ஒருவருக்கொருவர் தரசிவிலை கிசுரிசுக்கும் போது பூக்களின் வாசனையாலும் சுழலும் இலைகளின் சத்தத்தாலும் காற்று நிரம்பியது. கோதிகாவின் தோழர்கள் அவரை சுற்றி கூடினர். மேலும் கேட்க ஆர்வமாக இருந்தனர். ஒரு பசுமையான காட்டில் மரங்கள் காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்த போது இளவரசி திரௌபதி தனியாக ஒரு அந்நியரை எதிர்கொண்டார். சிவ்யாவின் மகனான கோடிகா என்று அழைக்கப்படும் இளவரசர் தனது பயணத்தின் போது அவளை பார்த்தார். ஆர்வமும் எச்சரிக்கையும் கலந்த கலவையுடன் அவர் ஆளை அணுகினார். மேலும் அவர்களின் சூழ்நிலையின் நியாயத்தை அறிந்த அவர் பேச தயங்கினாள். அவரை எப்படி உரையாற்றுவர் என்று யோசித்தபோது திரௌபதியின் கண்கள் மெதுவாக நகர்ந்தன. ஒரு நுட்பமான அசைவுடன் அவர் பிடித்து கொண்டிருந்த கடம்பா கிளையை விட்டுவிட்டார். அவள் தனது மென்மையான ஆடைகளை மறுசீரமைத்தார். சுருக்கங்கள் அல்லது சுருக்கங்களை மென்மையாக்கி இறுதியாக பேசுவதற்கு முன்பு, இளவரசனே, நான் அறிவேன். அவள் குரல் இசை போன்றது. என்னை போன்ற ஒருவர் உங்களை இவ்வாறு உரையாற்றுவது சரியல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் உங்களுடன் பேசுவதற்கு வேறு யாரும் இங்கு இல்லை. இந்த நேரத்தில்
நான் தனியாக இருப்பதால் நான் உங்களுடன் பேச இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். அவளுடைய வார்த்தைகள் வெட்கத்தின் குறிப்பை கொண்டிருந்தன, ஆனால் உறுதியான உணர்வையும் கொண்டிருந்தன. தெரியும், தகுதியான ஐயா, அவள் தொடர்ந்தாள், இந்த காட்டில் தனியாக இருப்பதால் நான் உங்களுடன் பேசக்கூடாது. என் பாலினத்தின் பயன்பாடுகளை நினைவு கூர்ந்தேன். அவள் ஒரு கணம் நிறுத்தி தனது எண்ணங்களை சேகரித்தாள். நீங்கள் கோச்சிகா என்று கழைக்கப்படும் சூரதாவின் மகன் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். எனவே என் பரிங்கில்களது உறவுகள் மற்றும் புகழ்பெற்ற இனம் பற்றி இப்போது நான் உங்களுக்கு சொல்வேன். அமைதியான நம்பிக்கையுடன் திரௌபதி தனது கதையை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். நான் மன்னர் துருபதரின் மகள் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு கணமும் அவரது குரல் வலுவடைந்தது. மக்கள் என்னை கிருஷ்ணர் என்ற பெயரால் அறிவார்கள். நான் என் கணவர்களாக 5 நபர்களை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் கரண்டவபஸ்தத்தில் வாழ்ந்தபோது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தனது அன்பான கணவர்களை பற்றி பேசும்போது அவரது கண்கள் பெருமையின் குறிப்பால் பிரகாசித்தன. அவள் தொடர்ந்தாள். யூதிஷ்டிரன், பீம்சேனா, அர்ஜுனன், மாக்கியின் 2 மகன்கள் ஆகிய அல்ல உலக மனிதர்கள் என்னை இங்கே விட்டு வேட்டையாட சென்றனர். மன்னர் கிழக்கே சென்று விட்டார். பீம்சேனா தெற்கே, அர்ஜுனன் மேற்கே, இரட்டை சகோதரர்கள் வடக்கே சென்றனர். அவள் சொன்ன வார்த்தைகள் தன் கணவனை மிகவும் இறப்பது போல் ஏங்கியது. அவர் பேசி முடித்ததும் திரௌபதியின் வெளிப்பாடு விருந்தோம்பலாக மாறியது. எனவே நீங்கள் இப்போது கீழே இறங்கி உங்கள் வண்டிகளை தள்ளுபடி செய்யுங்கள். அதனால் அவரிடமிருந்து உரிய வரவேற்பை பெற்ற பிறகு நீங்கள் புறப்படலாம் என்று அவர் கூறினார். கோடிகாவை பார்த்து அன்புடன் புன்னகைத்தார். தர்மாவின் உயர்ந்த மகன் விருந்தினர்களை விரும்புகிறார். உங்களை பார்த்து நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். அவருடைய வார்த்தைகள் உண்மையான அரவணைப்பு உணர்வால் நிரப்பப்பட்டன. கோடிகா அவளுடைய நேர்மையை உணர்ந்து அவரது இதயம் நன்றியுடன் பெருகியது. முகத்தில் மென்மையான புன்னகையுடன் திரௌபதி அவளை நன்கு நினைவில் வைத்திருந்தார். ஒரு அடர்ந்த காட்டின் மையத்தில் பல்வேறு ராஜ்யங்களைச் சேர்ந்த ஏவரசர்களின் ஒரு குழு வேட்டையாடவும் ஒருவருக்கொருவர் நிறுவனத்தை அனுபவிக்கவும் கூடியிருந்தது. அவர்களில் சிந்து, சௌத்ரா மற்றும் பிற நாடுகளின் மன்னரான ஜெயதாதாவும் இருந்தார். அவர் தனது துணிச்சல் மற்றும் வலுவான விருப்பத்திற்கு பெயர் பெற்றவர். அவர்கள் நெருப்பை சுற்றி அமர்ந்தபோது ஜெயததன் அன்று தான் முன்பு பார்த்த ஒரு பெண்ணை பற்றி பேசத் தொடங்கினார். அழகான திரௌபதி 5 பாண்டவர்களின் சகோதரர்களின் மனைவி. அவருடைய பெயர் அனைவரின் உதடுகளிலும் இருந்தது. ஜெயததனால் அவருடைய அழகை கவர்ந்திருக்க முடியவில்லை. அவர் தனது சொந்த ராஜ்யத்தில் செல்வத்தையும் சக்தியையும் பற்றி பெருமிதம் கொண்டார். தனது மக்கள் பாண்டவரை விட உயர்ந்தவர்கள் என்று கூறினார். தானியம் புத்திசாலியுமான கிருஷ்ணர் அவர்களின் உரையாடலை கேட்டு ஜெயததனின் நோக்கங்களை அறிந்து கொண்டு தலையிட முடிவு செய்தார். தனது குரலில் கோபத்தின் ஒரு குறிப்புடன் பாண்டவர்களின் துணிச்சல் மற்றும் விசுவாசத்தை நினைவூட்டி அவரது வார்த்தைகளுக்காக ஜெயததனை கண்டித்தார். அவை எதிர்கொள்ளும் ஆபத்தை அறியாமல் சக்தி வாய்ந்த சிங்கங்களுக்கு சவால் விட துணிந்த ஒரு முட்டாள் குழந்தையுடன் அவரை ஒப்பிட்டார். திருப்பிலும் கிருஷ்ணரின் எச்சரிக்கைகளால் ஜெயத்ரதன் கவலைப்படாமல் இருந்தார். அவர் தனது சொந்த திறமை பற்றி பெருமிதம் கொண்டார். மேலும் தனது மக்கள் பாண்டவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று கூறினார். திரௌபதிக்கு தனது ரதத்திலோ அல்லது யானையிலோ சவாரி செய்ய ஒரு வாய்ப்பை வழங்கினார். அதற்கு பதிலாக அவர் தனது கணவரை கைவிட்டு அவருடன் சேர வேண்டும் என்று பரிந்துரைத்தார். ஜெயத்ரதனின் அச்சுறுத்தல்களால் கிருஷ்ணர் பயப்படவில்லை. அவள் உயரமாக நின்றாள். அவளுடைய கண்கள் உலுவியுடன் எரிந்தன. தன்னை பாதுகாத்த வலிமையான போர்வீரர்களான அர்ஜுனன், பீமன் மற்றும் பேரை பற்றி ஜெயத்ரதனுக்கு நினைவூட்டினாள். அவர் தனது மீது கை வைக்க துணிந்தால் அவர் இந்த சக்தி வாய்ந்த வீரர்களின் கோபத்தை எதிர்கொள்வார் என்று அவள் எச்சரித்தாள். ஜெயத்ரதன் கிருஷ்ணரின் வார்த்தைகளை பார்த்து தனது சொந்த திறமைகளில் நம்பிக்கையுடன் நகைத்தார். அவர் தனது ராசவம்சாவளியை பற்றி பெருமிதம் கொண்டார். மேலும் அவர் பாண்டவர்களை விட உயர்ந்தவர் என்று கூறினார். ஆனால் கிருஷ்ணர் எளிதில் மிரட்டப்பட வேண்டியவர் அல்ல. ஜெயத்ரதனின் செயல்களின் விளைவுகளை அவர் எச்சரித்த போது அவரது குரல் உறுதியாக இருந்தது. அவர்களின் உரையாடல் முடிவுக்கு வந்தபோது கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆண்டவர்களின் சக்தியையும் தைரியத்தையும் அவர் குறைத்து மதிப்பிட்டிருப்பதை ஜெயத்ரதன் அறிந்திருந்தார். தான் அவர்களுக்கு இணையாக இல்லை என்பதையும் கிருஷ்ணர் தனது விசுவாசமான கணவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதையும்
அவர் தாமதமாக உணர்ந்தார். இந்த கணத்தில் காடு பதட்டத்துடன் உயிர் பெற்றது போல் தோன்றியது. காற்றில் சுழலும் இலைகளின் சத்தமும் தொலைதூர இடிமுழக்கமும் மரங்கள் வழியாக எதிரொலித்தது. ஜேததலின் தலைவிதி வெளிவருவதை கடவுள்களே ஆட்பது போல் இருந்தது. ஜேததற்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான மோதல் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. ஆனால் அது ராஜ்யத்தின் அடித்தளத்தை அசைக்கும். புத்திசாலித்தனம், தைரியம் மற்றும் விசுவாசத்தின் போராக இருக்கும். தாமேகா காட்டில் ஆழத்தில் பாண்டுவின் மகன்கள் மீது ஒரு பதட்டம் நிலவியது. அவர்கள் தனித்தனியாக வேட்டையாடி ஒருவருக்கொருவர் மீண்டும் இணைந்தனர். காடு உயிர்களால் நிரம்பி இருப்பதை கண்டறிந்தனர். ஆனால் முன்கணிப்பு காற்றும் நிரம்பியது. பறவைகள் கூச்சலிட்ட ரோன்களில் கூக்குரலிட்டன. அதே நேரத்தில் காற்று மிருகங்கள் அமைதியற்ற முறையில் சுற்றி திரிந்தன. மரங்களுக்கு அப்பால் பதுங்கி இருப்பதை உணர்ந்தது போல யுதிஷ்டிரனின் தீவிரமான மனது அந்த நுட்பமான அறிகுறிகளை எடுத்தது. மேலும் அவர் தனது சகோதரர்களிடம் பயத்துடன் திரும்பினார். என் நண்பர்களே, அவர் கூறினார், நாம் நம்மை காட்டிலும் மிக பெரிய ஏதோ ஒன்றில் தடுமாறிவிட்டோம் என்று நான் அஞ்சுகிறேன். காடு கிளர்ச்சி அடைகிறது. அந்நேர்களின் இருப்பை போல உலர்கிறது. அவர் தனது கண்கள் அடிவானத்தை ஸ்கேல் செய்து தொடர்வதற்கு முன்பு இல்ல துரத்தலை விட்டு நம் ஆசிரமத்திற்கு திரும்புவோம். எங்களுக்கு மேலும் விளையாட்டு தேவையில்லை. ஆனால் இந்த காட்டில் நாம் தனியாக இல்லை என்று நான் அஞ்சுகிறேன். அவர்கள் தங்கள் ரதங்களை திருப்பும்போது சாலையின் ஓரத்திலிருந்து ஒரு நரி சத்தமாக கத்துகிறது. அதன் அழுகை ஒரு அலறல் போல காற்றை துளைக்கிறது. யுதிஷ்டிரனின் கண்கள் குறுகின. அவர் அதை பார்த்தபோது அது என்ன அர்த்தப்படுத்துகிறது என்பதை அவர் உடனடியாக அறிந்தார். இது சாதாரண நரி அல்ல என்று அவர் பீமனிடமும் அகலனிடமும் கூறினார். அதன் அழுகை இருண்ட ஒன்றை பற்றி பேசுகிறது. இது நம் வாழ்க்கை முறையை அச்சுறுத்தும் ஒன்று. சகோதரர்கள் தங்கள் பயணத்தை தொடர்வதற்கு முன்பு ஒரு துக்கமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் தங்கள் ஆசிரமம் இருந்த தோப்புக்குள் நுழைந்த போது திரௌபதியின் விசுவாசமான தோழியாக இருந்த தாத்ரைகா என்ற இளம்பெண் துயரத்தில் அழுவதையும் கண்டன. தேரோட்டக்காரரான இந்திரசேனா அவளை ஆறுதல் படுத்த விரைந்தார். ஆனால் அவர் ஆறுதல் சொல்ல மறுத்துவிட்டார். கிருஷ்ணர் பலவந்தமாக அழைத்து செல்லப்பட்டார் என்று அவர் அழுதால் ஜெயத்ரதன் அவளை பிடித்து கொண்டார். அவருடைய பாதுகாப்புக்காக நான் பயப்படுகிறேன். இந்திரசேனா தனது வார்த்தைகளை கேட்டபோது கோபத்தால் முகம் இருந்தது. யுதிஷ்டிரனின் வெளிப்பாடு கடுமையானதாக மாறியது. நாங்கள் அவளை கண்டுபிடிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டோம் என்று யுதிஷ்டிரன் குரல் தாழ்வானதாகவும் உறுதியானதாகவும் சபதம் செய்தான். நாங்கள் ஜேததரின் பாதையை பின்பற்றுவோம். எங்கள் அன்பான மனைவியை எங்களிடம் திரும்ப கொண்டு வருவோம். சகோதரர்கள் போருக்கு தயாராகி வருவதை பார்த்தபோது தாத்ரைராவின் கண்ணீர் குறைந்தது. அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. கடுமையான கூக்குரலுடன் அவர்கள் ஜேததலின் இராணுவம் விட்டு சென்ற பாதைகளை பின்தொடர்ந்து தங்களை துரத்தத் தொடங்கினர். அவர்கள் சவாரி செய்யும் போது அவர்களின் குதிரைகளின் குழம்புகளால் உதைக்கப்பட்ட தூசி முன்னால் உள்ள சாலையை மாய்த்தது. ஆனால் தனஞ்செயரின் தீரமான கண்கள் எதிரியின் படிவங்களை தேர்ந்தெடுத்தன. அவர் தனது சகோதரர்களை அழைத்தான். நீதி மற்றும் பாதுகாப்புக்கான விருப்பத்தால் உந்தப்பட்டு அவர்கள் விருந்தினரை நோக்கி சென்ற போது அவர்களின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. ஆனால் அவர்கள் பார்த்தபோது ஜெயத்ரதர்கள் தனது தேரில் அமர்ந்திருப்பதைக் கண்டனர். காட்டின் மையப்பகுதியில் கோபத்தால் தூண்டப்பட்ட விரோதமான சத்திரியர்கள் பீமனையும் அர்ஜுனனையும் கண்டபோது ஒரு காது கேளாத கூக்குரலை எழுப்பிய போது ஒரு கொந்தளிப்பான காட்சி வெளிப்பட்டது. அவர்களின் தலைவரான ஜேததன் தனது ரதத்தில் அமர்ந்திருந்த திரௌபதியை பார்த்தார். அவரது கண்கள் அழகான கூந்தல்களை கொண்ட பிரகாசமான பெண்ணின் மீது நிலைநிறுத்தப்பட்டன. மனச்சோர்வுடன் கிருஷ்ணரின் மனைவியை தனது 5 கணவர்களை விவரிக்க சொன்னார். ஒவ்வொரு தேரிலும் எந்த போர்வீரர் சவாரி செய்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினார். திரௌபதியின் குரல் ஒரு தெளிவான அழைப்பு போல் ஒலித்தது. அவள் பதிலளித்த போது, நீங்கள் ஒரு கொடூரமான செயலை செய்து விட்டீர்கள். அது உங்கள் தலைவிதியை முத்திரையிடும். இப்போது என் வீரமான கிழவர்களின் பெயர்களை அறிந்து கொள்வதில் நல்ல பயன். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களில் யாரும் போரில் உயிருடன் தப்பிக்க முடியாது.
அவளுடைய வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டிருந்தன. சேத்ததனின் துணிச்சலின் வழியாக அவள் பார்வை துளைக்கிறது. அவள் தன் கணவர்கள் ஒவ்வொருவரையும் விவரிக்கத் தொடங்கிய போது அவளுடைய குரல் ஒரு எளிமையான குணத்தை எடுத்தது. இதோ முன்னணியில் இருக்கும் அந்த போர் வீரன் நந்தன் மற்றும் உடானந்தா என்ற ஏண்டல் மெல்லிசை கம்பிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். நீதியின் அடிச்சுவடுகளில் நடக்கும் நீதிமானான இளவரசனான யுதிஷ்டிரன். அவரது நிறம் தங்கம் போல பிரகாசிக்கிறது. அவரது மூக்கு பிரகாசிக்கிறது. கண்கள் பெரியவை. ஒரு உண்மையான தலைவர். அவர் ஒரு எதிரிக்கு கூட உயிரை கொடுக்கிறார். திரௌபதி தனது விளக்கங்களை தொடர்ந்த போது ஜெயத்ரதனின் கண்கள் விரிந்தன. நீண்ட கைகளும் சலா மரத்தை போன்ற உயரமும் கொண்ட அந்த போர் வீரர்கள் கணவர் பீமன். அவரது குதிரைகள் உன்னதமான இனத்தை சேர்ந்தவை, வலிமையானவை, நன்கு பயிற்சி பெற்றவை. அவர் தனது மனிதநேயமற்ற சாதனைகளுக்கு பெயர் பெற்றவர். அவரது கோபத்தை எதிர்கொள்ளாமல் யாரும் அவரை புண்படுத்த துணியவில்லை. எடுத்து மூத்தவர் மீது முழு கட்டுப்பாட்டையும் மரியாதையையும் கொண்ட முன்னணி வில்லன் அர்ஜுனனை பற்றி அவர் பேசினார். அவர் என் கணவர். தனஞ்ச நல்லொழுக்கத்தை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் கொடூரமான செயல்களை செய்ய மாட்டார். நெருப்பில் சக்தியை கொண்ட அவர் ஒவ்வொரு எதிரியையும் தாழ்க முடியும். தனது ஞானத்தால் அச்சத்தை துடைத்த மதத்தான வலிமையை கொண்டிருந்த பாண்டவர்களால் ஒரு அன்பான வாழ்க்கையைப் போல போற்றப்பட்ட இளைஞரான நகுலாவை பற்றி பேசும்போது அவரது குரல் மென்மையாக வளர்ந்தது. இறுதியாக ஆயுதங்களில் திறமையான வீரலும் இறுதிகரருக்கு பிடித்ததை செய்வதில் ஆர்வமுள்ளவருமான சகாதேவனை அவர் விவரித்தார். அவர் என் கணவர் குந்திக்கு அவரது சொந்த ஆன்மாவை விட அன்பானவர். அவர் வீரமானவர், புத்திசாலி, எப்போதும் கோபமானவர். ஞானிகளின் கூட்டங்கள் புத்திசாலித்தனத்திலோ சொற்பொழிவிலோ சமமானவர். அலதிருபதி பேசி முடித்ததும் ஜெயத்ரதனின் முகம் வெளியேயது. பெரிதாவில் மதங்கள் அவருக்கு தெரிய வந்துவிட்டனர். அவர்களின் வீரமும் இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டது. கோபத்தால் நிரம்பிய இந்திரனைப் போலவே 5 சகோதரர்களும் பீதி அடைந்த காலாட்படையை விட்டுவிட்டு தேரோட்டக்காரர்கள் மீது விரைந்தனர். அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு காட்ட இருண்டனர். ஒரு முடிவுக்கு வர இருந்தது. மற்றும் இது மற்றும் கோபத்தின் வெறியில் படைகள் மோதிக்கொண்ட போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. சிந்துவின் மன்னர் ஜெயத்ரதன் முன்னணியில் நின்று தனது இளவரசர்களுக்கு கடுமையான உறுதியுடன் கட்டளைகளை பிறப்பித்தார். ஆனால் அவர் பீமன், அர்ஜுனன் மற்றும் இரட்டை சகோதரர்களான நகுலன் மற்றும் சகாதேவர் ஆகியோர் யுதிஷ்டிரனுடன் தன்னை நோக்கி அணிவகுத்துச் செல்வதை பார்த்தபோது அவரது நம்பிக்கை குறையத் தொடங்கியது. சிவி, சவ்விரா மற்றும் சிந்து பழங்குடியினரின் வீரர்கள் இந்த வீரர்களை பார்த்து நடுங்கினர். அவர்களின் முகங்கள் கல் போல இருந்தன. பீம்சேனா தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கதையுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தார். அவரைத் தொடர்ந்து அலிருக்கான பாதையை விட்டுச் சென்றார். ராஜாவின் போர் வீரர்கள் ஈட்டிகள், கிளைகள் மற்றும் இரும்பு அம்புகளை அவரில் வீசினர். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தனவோ தீவிரமடைந்த போது அர்ஜுனன் சவ்ரா ராஜாவை குயிலைத்து சிந்து இராணுவத்தின் வேனில் வீரத்துடன் போராடிய 500 துணிச்சலான மலையேறுபவர்களை கொன்றான். இதற்கிடையில் நகுலன் தனது ரதத்திலிருந்து குதித்து கையில் வாள் வைத்துக்கொண்டு விதைகளை சிதறடிக்கும் விவசாயியைப் போல எதிர் போராளிகளை சிதறடித்தான். சகாதேவர் தனது ரதத்திலிருந்து பல வீரர்களை வேகமான இரும்பு தண்டுகளால் வீழ்த்தினார். அவர்களின் உடல்கள் மரத்திலிருந்து விழுந்த பறவைகளைப் போல தரையில் மோதியது. ஆனால் ஜெயத்ரதரே ஒரு வலிமையான எதிரியாக நிரூபித்தார். 100 சிறந்த சவ்ரா வீரர்களை ஒரு கண் சிமிட்டலில் வெட்டினார். திரிகதாசின் மன்னர் சூரதான் நகுலின் ரதத்தை அணுகி அவரை தனது யானையால் கொல்ல விரும்பினார். இருப்பினும் மாக்கியின் மகன் உறுதியாக நின்று மிருகத்தின் உடற்பகுதியையும் தந்தங்களையும் தனது வாள் ஒரு ஸ்வைப் மூலம் துண்டித்தார். பீமன் இன்னும் முன்னேறிக் கொண்டே குதிரை காலனி அம்பால் கோதிகச்சிரின் தேரோட்டியின் தலையை வெட்டி இளவரசனின் குதிரைகள் எல்லா திசைகளிலும் சிதறடித்தார். பின்னர் சக்தி வாய்ந்த போர் வீரன் அவரை அணுகி கையில் தாடி வைத்து அவரை கீழே அடித்தார். அர்ஜுனனும் தடுத்து நிறுத்த முடியாதவனாக நிரூபித்தார்.
இஸ்வாகு, சிவ்ஸ்திரிகதாஸ் மற்றும் செயின் அவாஸ் தலைவர்களை தனது வான அம்புகளால் வெட்டினார். போர் உச்சக்கட்டத்தை எட்டியதும் தேத்ததனின் போர்வீரர்கள் பீதியுடன் ஓரத் தொடங்கினர். மன்னர் தானும் தன் மனைவி திரௌபதியை கைதியாக விட்டுவிட்டு தலைகீழாக திரும்பினார். அவள் அழைத்துச் செல்லப்படுவதைக் கண்ட யுதிஷ்டிரன் அவளை திரும்ப பெற்று தங்கள் இடத்துக்கு கொண்டு வருமாறு சகதேவனுக்கு கட்டளையிட்டான். ஆனால் வீமன் இன்னும் கோபத்துடன் ராஜாவை இன்னும் வீட்டுக்கு திரும்ப வேண்டாம் என்று வற்புறுத்தினார். அவர் எங்கு ஓடினாலும் அல்லது என்ன பாதுகாப்பு கிடைத்தாலும் ஏத்ததனை கொல்வதாக சபதம் செய்தார். தனது சகோதரி துசாலாவையும் காந்தாரியின் கருணை மனுவையும் நினைவு கூர்ந்த யுதிஷ்டிரர் சிந்து ராஜாவை கொல்வதற்கு எதிராக எச்சரித்தார். திரௌபதியே தலையிட்டார். அவரது குரல் ஓரின் மத்தியில் பீமனும் அர்துலனும் தன்னை நோக்கி விரைந்து வருவதைக் கண்ட ஜெயத்ரதன் தனது உயிரை மாய்த்து கொண்டார். வலிமையான பீம்சேனா தனது ரதத்திலிருந்து இறங்கி துரத்தி சென்று இறுதியில் ஜெயத்ரதனின் தலையின் முடியை கைப்பற்றி தரையில் தட்டினார். கோபமடைந்த பீமன் இளவரசனை தனது கைமுட்டிகளாலும் முழங்கால்களாலும் தள்ளத் தொடங்கினார். ஆனால் பால்குணனின் வார்த்தைகளால் விரிபோதற் கட்டுப்படுத்தப்பட்டார். இது துஸ்ஸலாவின் மீது யுதிஷ்டிரரின் கருணையை நினைவூட்டுகிறது. பீமனின் கோபம் மெதுவாக தணிந்தது. அவர் ஜெயத்ரதனின் தலையை மொட்டையடித்து 5 முடிகள் அப்படியே விட்டுவிட்டார். பின்னர் அவர் இளவரசரிடம் உரையாற்றினார். பொது கூட்டங்களில் தன்னை பாண்டவர்களுக்கு அடிமை என்று ஒப்புக்கொண்டால் அவருக்கு வாழ ஒரு வாய்ப்பை வழங்கினார். பயக்கத்துடன் ஜெயத்ரதன் ஒப்புக்கொண்டார். இன்னும் பயத்தால் நடுங்கினார். அதுலனும் பீமனும் ஜெயத்ரதனை சங்கிலிகளால் அடைத்து அதுலுடன் ஒரு ரதத்தில் இழுத்தனர். அவர்கள் இளவரசனை யுதிஷ்டிரனிடம் அழைத்து வந்தனர். அவர் அவரது நிலையை பார்த்து புன்னகைத்தார். ஜெயத்ரதனை விடுவிக்க மன்னர் உத்தரவிட்டார். திரௌபதி அவர் பாண்டவர்களுக்கு அடிமையாகிவிட்டார் என்று கூறி ஒப்புக்கொண்டார். இப்போது விடுவிக்கப்பட்ட ஜெயத்ரதன் தாழ்மையுடன் யுதிஷ்டிரனை அணுகி வணங்கினார். கருணையுள்ள மன்னன் இளவரசனை தனது தீய செயல்களால் தனது புத்திசாலித்தனத்தை இழந்துவிட்டதாக நம்பி இரக்கத்துடன் பார்த்தார். ஜெயத்ரதனை அமைதியாக புறப்படுமாறு அறிவுறுத்தினார். இது போன்ற ஒழுக்கக்கேடான செயல்களை மீண்டும் ஒருபோதும் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தார். அவமானத்தால் பெருமிதமடைந்த ஜெயத்ரதன் உமாவின் மனைவியான மகேஸ்வரரிடம் பாதுகாப்பு கோரினார். சமவெளியில் கண்டை கரைந்தரிடத்தில் அவர் கடுமையான தவம் செய்தார். அவரது தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த 3 கண்கள் கொண்ட கடவுள் ஜெயத்ரதரின் காணிக்கைகளை நேரில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். பாண்டுவின் 5 மதங்களையும் போரில் தோற்கடிக்க வேண்டும் என்று ஜெயத்ரதன் கேட்டார். ஆனால் மகேஸ்வரர் இது சாத்தியமற்றது என்று பதிலளித்தார். அதற்கு பதிலாக அதுலன் தனது வலிமையான ஆயுதங்கள் மற்றும் தெய்வீக தொடர்புகளுடன் வெல்ல முடியாதவர் என்பதால் போர்க்களத்தில் ஒரு முறை மட்டுமே அவர்களை சரிபார்க்க முடியும் என்று ஜெயத்ரதரிடம் கூறினார். அதுலன் வடாரி காட்டில் தவம் செய்ததாகவும் நாராயணனிடமிருந்து பசுபதனை வான ஆயுதமாக பெற்றதாகவும் பிற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டிருந்ததாகவும் கடவுள் விளக்கினார். அவர் பண்புகள் இல்லாத உன்னதமான நபராகவும் அனைத்து கடவுள்களின் கடவுளாகவும் பிரபஞ்சத்தின் ஆன்மாவாகவும் இருந்தார். ஜெயத்ரதன் மகேஸ்வரரின் வார்த்தைகளை கேட்டபோது பிரபஞ்சத்தின் படைப்பின் கதையை நினைவு கூர்ந்தார். இந்த கதையின்படி 4000 இருங்களின் முடிவில் உலகம் தண்ணீரால் நிரம்பி வழிந்தபோது நாராயணன் அறியப்படாத உன்னத மனிதர் ஓய்வெடுக்க விரும்பினார். சேஷா பாம்பு அவரது சங்கிரியாக செயல்பட்டது. அவர் ஆழத்தில் மார்பில் தூங்கினார். தாரன் எப்போது பாண்டவர்களின் தற்காலிக முகாமின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் வகையில் சூரியன் காட்டின் மீது அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. தனது மூதாதையர்களின் போராட்ட கதையை கேட்டுக்கொண்டிருந்த இளவரசர் எனமேயா யுதிஷ்டிரனை ஒரு வினோதமான வெளிப்பாட்டுடன் பார்த்தார். சொல்லுங்கள் அன்புள்ள சகோதரரே, அவர் கூறினார். திரௌபதியின் கொடுமையின் விளைவாக இவ்வளவு துயரத்தை அனுபவித்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்? பதிலளிப்பதற்கு முன்பு யுதிஷ்டிரன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். அவர் தூரத்தை நோக்கினார். அவரது கண்கள் மேகமூட்டமாக இருந்தன. நினைவுகள் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கின. ஜெயத்ரதனை தோற்கடித்து கிருஷ்ணரை மீட்ட பிறகு யுதிஷ்டிர நாட்டின் புத்திசாலித்தனமான முனிவர்களில் ஒருவரான மார்கண்டேயரின் அருகில் அமர்ந்தார்.
நடந்த நிகழ்வுகளிலிருந்து பாண்டவ ராஜாவின் மனம் இன்னும் திகைத்துக் கொண்டிருந்தது. திரௌபதியின் துரதிர்ஷ்டத்திற்கு துக்கம் அனுசரிக்கும் துறவிகள் குழுவில் யுதிஷ்டிரர் மார்கண்டேயரிடம் சோகம் மற்றும் குழப்பத்தின் கலவையுடன் உரையாற்றினார். மரியாதைக்குரிய முனிவரே, அனைத்து கடவுள்கள் மற்றும் முனிவர்களிடையே நீங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய ஆழமான புரிதலுக்காக அறியப்படுகிறீர்கள். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்பதில் எனக்கு சந்தேகம் உள்ளது என்று அவர் கூறினார். தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார் மார்கண்டேயரே. இந்த பெண்மணி நமது மூதாதையர்களின் தியாகத்தின் புனித நெருப்பிலிருந்து பிறந்த துருபதாவின் மகள். அவள் வாழ்க்கையில் பாவம் அல்லது தீமை பற்றிய தொடுதலை அவள் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அந்த பொல்லாத மன்னன் ஜெயத்ரதனால் அவள் வலுக்கட்டாயமாக பிடிக்கப்பட்டாள். இவ்வளவு நல்லொழுக்கமும் விசுவாசமும் கொண்ட ஒருவருக்கு இது போன்ற துரதிர்ஷ்டம் எப்படி வரக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள என் மனம் போராடுகிறது. காலம் நமக்கு எதிராக இருப்பது போல் தோன்றுகிறது. மனிதனின் விதி நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. யுதிஷ்டிரனின் குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. மார்கண்டேயர் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் இரக்கத்தால் நிரம்பியிருந்தன. பாண்டவ மன்னரை தொடர ஊக்குவிப்பது போல் அவர் மெதுவாக தலையசைத்தார். யுதிஷ்டிரனின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்து ஏக்கம் மற்றும் விரக்தியின் உணர்வுடன் காற்றை நிரப்பியது. ஜெயத்ரதரின் படைகளை கொன்ற பிறகு நாங்கள் அவை மீட்டோம். ஆனால் அந்த அவமானத்தின் அவமானம் இன்னும் ஒரு கரையைப் போல நம்மை பிடித்து கொள்கிறது. நாடு கடத்தப்பட்ட நமது வாழ்க்கை தொடர்ச்சியான கஷ்டங்களில் ஒன்றாகும். வேட்டையாடுவதன் மூலம் நாம் உயிர் வாழ்கிறோம். ஆனால் நம் உணவு கூட உயிர்களை பறிக்கும் செலவில் வருகிறது. மேலும் இந்த துன்பங்கள் அனைத்தும் நம் சொந்த உறவினர்களின் துரோகத்தால் ஏற்படுகின்றன. காடு அமைதியாக இருந்தது. மார்கண்டேயரின் பதிலை எதிர்பார்த்து மூச்சு விடுவது போல முனிவரின் கண்கள் யுதிஷ்டிரனின் மீது பூட்டப்பட்டன. ஒரு கணம் நேரம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. பின்னர் ஒரு மென்மையான புன்னகையுடன் மார்கண்டேயன் பேசினார். இளவரசர் யுதிஷ்டிரனே, உங்கள் வார்த்தைகள் தர்மத்தின் பாதையில் நடந்த ஒரு ராஜாவின் வார்த்தைகள். உங்கள் துக்கம் உண்மையானது. ஆனால் இயற்கையான விஷயங்களின் வரிசையில் உங்கள் நம்பிக்கையும் கோடர் இருளில் தாளத்தின் ஆழத்தில் மாபெரும் ஞானமுள்ள முனிவரான மார்க்கண்டேயர் பாரத வம்சாவையைச் சேர்ந்த இளவரசர் யுதிஷ்டிரருடன் அமர்ந்தார். ஒரு காலத்தில் கற்பனை செய்ய முடியாத துயரத்தை அனுபவித்த புகழ்பெற்ற மன்னரான ராமரின் கதையை விவரிக்க மார்க்கண்டேயரிடம் கேட்டபோது இளவரசனின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்த மார்க்கண்டேயர் தனது கதையை ராட்சசர்களின் சக்தி வாய்ந்த மன்னன் ராவணனை பற்றி பேசுவதன் மூலம் தொடங்கினார். அவரது தீய இதயம் வஞ்சகத்தாலும் நுகரப்பட்டது. தந்திரமான மற்றும் வாழ்ட்டுத்தனமான சக்தியுடன் ராவணன் ராமரின் பிரகாசமான மனைவியான சீதையை காடுகளில் அடைக்கலத்திலிருந்து பறித்து கொண்டார். ஆனால் ராமர் சக்தி வாய்ந்த குரங்கு மன்னரான சுக்ரீவின் உதவியுடன் தனது அன்பான சீதையை மீட்டெடுக்கும் வரை ஓய்வெடுக்கவில்லை. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது மார்க்கண்டேயர் ராமரின் வாழ்க்கை கதையை தொடர்ந்து நெசவு செய்தார். வேதங்களை படிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருந்து நீதியோடு ஆட்சி செய்த மாபெரும் மன்னர் தசரதனை பற்றி அவர் பேசினார். தசரதரின் 4 மகன்களாமர் லட்சுமணன், சத்ருகனன் மற்றும் பரதர் அவர்களின் ஞானம் மற்றும் துணிச்சலுக்காக புகழ்பெற்றவர்கள். கௌசல்யா ராணி ராமரின் தாய் மற்றொரு மனைவி கைகேயி வலிமையான பாரதத்தை பெற்றெடுத்தார். தேகாவின் மன்னரான ஜனகன் சீதையை தனது கைகளால் உருவாக்கி ராமரின் அன்பான மனைவியாக இருக்க விரும்பினார். படைப்பாளரான கடவுளான தஸ்திரி சீதையின் இருப்பை வடிவமைத்ததாகவும் உலகை ஒளி செய்யும் பிரகாசத்தை அவளுக்கு ஊட்டியதாகவும் மார்கண்டேயர் வெளிப்படுத்தினார். கதை வெளிவரும்போது மார்கண்டேயர் ராவணனின் பிறப்பை பற்றி பேசினார். அவரது தாத்தா பிரஜாபதி தன்னிறைவு பெற்றவர். அவர் மிகுந்த துறவி தகுதியை கொண்டவர். புலஸ்தியர் ஒரு வலிமையான முனிவர் வைசரவணனை இயக்கினார். ஆனால் அவர்களின் மகள் வைசரவணன் தனது தந்தையை விட்டு வெளியேறி தனது தாத்தாவுடன் சேர்ந்தார். இந்த கைவிடுதலால் கோபமடைந்த புலஸ்தியர் அன்னை பற்றிய 2வது சுயத்தை உருவாக்கினார். அது ராவணனாக மாறும். இது விஸ்ரவனிடமிருந்து பிறந்தது. மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தீய இதயத்துடன் சபிக்கப்பட்டது. மார்கண்டேயர் தொடர்ந்தார். வைசரவணனின் மீது மகிழ்ச்சி அடைந்த பேரன் அவருக்கு அழியாமையையும் அனைத்து செல்வங்களின் மீதும் இறையாண்மையையும் முக்கிய புள்ளிகளில் ஒன்றின்
பாதுகாப்பையும் ஈசானாவுடனான நட்பையும் நாலகுவேயா என்ற மகளையும் வழங்கினார். அவர் தனது தலைநகராக லங்காவை வழங்கினார்.